தாய்லாந்தில் நடைபெற்ற பிம்ஸ்டெக் மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி 3 நாட்கள் அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றடைந்தார். புதிய அரசு பொறுப்பேற்ற பின்னர் முதல் முறையாக இலங்கை சென்றடைந்த இந்திய பிரதமருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. தலைநகர் கொழும்புவில் கனமழை கொட்டி தீர்த்த போதிலும் அதனை பொருட்படுத்தாமல் மூத்த அமைச்சர்கள் விஜித ஹெராத், நலிந்த ஜெயதிஷ, அனில் ஜெயந்தா, ராமலிங்கம் சந்திரசேகர், சரோஜா சாவித்ரி பால்ராஜ் மற்றும் கிருஷாந்த அபைசேனா ஆகிய 5 பேர் விமான நிலையத்திற்கு சென்று பிரதமருக்கு சிறப்பான வரவேற்பை அளித்தனர். அதேபோல பிரதமர் மோடிக்கு இலங்கை பாரம்பரிய உடையணிந்த ஆண்களும் பெண்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனை பிரதமர் மோடி இரு கைகளை கூப்பியவாறே ஏற்றுக்கொண்டார். இதனையடுத்து ஓய்வெடுப்பதற்காக தாஜ் சமுத்ரா ஹோட்டலுக்கு சென்ற பிரதமருக்கு இந்திய வம்சாவளியினர் வரவேற்பு அளித்தனர். தங்கும் விடுதிக்கு வெளியில் திரண்டிருந்த நூற்றுக்கணக்கான மக்கள் மோடியை கண்டதும் ஆரவாரம் செய்து தங்களின் கைகளில் வைத்திருந்த இந்திய கொடியை அசைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்திய வம்சாவளியினர், தமிழர்கள், இஸ்லாமியர்கள் என அனைவரது வரவேற்பையும் கண்டு நெகிழ்ந்து போன பிரதமர் மோடி அங்கு வந்திருந்த சிறுமியை ஆசையோடு தூக்கி வைத்துக் கொண்டு கொஞ்சி மகிழ்ந்தார். தங்கும் விடுதியின் முகப்பில் ராமாயண கதையை விளக்கும் பொம்மலாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் அதனை பொறுமையோடு கண்டு களித்தார் பிரதமர் மோடி. நாளை வரை இலங்கையில் தங்கும் பிரதமர் மோடி அதிபர் அனுரகுமார திசநாயக்க, பிரதமர் ஹரிணி அமரசூரிய ஆகியோரை சந்தித்து பேசுகிறார். இதனைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான முக்கிய ஒப்பந்தங்கள் மற்றும் முக்கிய தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். மேலும் தமிழ்நாடு மீனவர்கள் பிரச்சினை, கச்சத்தீவு விவகாரம் குறித்தும் இலங்கை அரசுடன் பேச பிரதமர் மோடி திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அனுராதபுரத்திற்கு செல்லும் பிரதமர் மோடி அங்கு புனித ஸ்ரீ மகாபோதியில் வழிபாடு செய்ய உள்ளார். அதன் பிறகு அங்கிருந்து ராமேஸ்வரம் வரும் அவர் ராமநவமி நாளில் பாம்பன் புதிய பாலத்தை திறந்து வைக்க உள்ளார்.